ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் மதர்ஸுக்கு தேவையான சில டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி டைம்லேயும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, ஒரு மதர்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. டெலிவரிக்கு அப்புறம் தூக்கம் ஒரு பேட்டர்னில் செட்டே ஆகாதுங்க. டே டைம் ருட்டீன் ஆர் நைட் டைம் ருட்டீன் குழந்தைகளுக்கு தெரியாது. எப்போ எல்லாம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்களும் தூங்குறது நல்லதுங்க. எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. அது பகலாக இருந்தாலும் சரி, இல்லை நைட்டாக இருந்தாலும் சரிங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சில நேரம் நைட்லேயும் முழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க முழிச்சிருக்கும் போது நம்மளும் முழிச்சிருக்கணும் இல்லையா? அதனால் எப்போல்லாம் குழந்தைங்க தூங்குறாங்களோ நம்மளும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட நியூட்ரிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே குழந்தைங்களுக்கு சரியான லெவல் நியூட்ரிஷன் இல்லை பால் இல்லை மில்க் செக்ரீஷன் நல்லா இருக்குங்க. மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புங்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் டோன்ட் ஃபீல் பேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்புங்க. ஹெல்ப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து, இல்லை இன்லாஸ் கிட்ட இருந்து கிடைக்கலாங்க. ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நியூ மாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.